நம் ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகுந்தால் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அந்த ஆறுதலை கொடுப்பார். அதனால முதல் வேலையா நம்ம ஆண்டவரிடத்தில் அந்த ஆறுதலை பெற வேண்டும். இன்னொரு மனுஷன் நமக்கு ஆறுதல் கொடுப்பான் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருப்பதனால் நாம் நிறைய நேரங்களிலே ஏமாற்றம் அடைந்து விடலாம். நிறைய நேரத்தில் ஏமாற்றம் அடைந்துடுவோம். நீங்கள் ஆறுதலை எதிர்பார்க்குற நேரத்தில் இன்னொருத்தர் ஆறுதல் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம கஷ்டத்துக்கு வரமாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் வருவாங்க. யாராக இருந்தாலும் நம்ம கஷ்டத்துக்கு வருவாங்களாங்கிறது தெரியாது, ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க. இன்றைக்கி உலகம் அப்படி தானே. பசியாக இருக்குன்னா 5 ரூபா வாங்கி போட்டு ஒரு டீ வாங்கி கொடுக்கறது ரொம்ப யோசிக்குது. ஆனால் செத்து போனால் 50 ரூபா 100 ரூபா போட்டு மாலை வாங்கிட்டு வந்து போடுது. இதுதான் இன்றைய சமூகம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். நம்ம விரும்புகிற நேரத்தில் நமக்கு ஆறுதல் கிடைக்குமா தெரியல. அப்படி நமக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு ஆள் இல்லை என்று எத்தனை பேர் அழுது கொண்டிருப்பார்கள் தெரியுமா? அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யறது? கொஞ்சம் அமைதியாக ஆண்டவன்கிட்ட தஞ்சம் அடைஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருக்க பழகிக்கணும். கஷ்டம் சோதனை நேரத்தில், வேதனை நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு ஆண்டவர் பொறுமையாக செயல்படுவார்னு கொஞ்சம் பொறுமையாக இருக்க பழகிக்கணும். துள்ளி குதிக்கக்கூடாது. ஐயோ அது என்ன கவனிக்கல, இது என்ன பார்க்கல, இது என்ன விட்டுச்சு, அது என்ன அம்போன்னு விட்டுவிட்டுது அப்படின்னு லவோன்னு அடிச்சுக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் சொன்னார், சூரியன் நல்லா பிரகாசமாக இருக்கும், மேகம் வந்து மூடிடுச்சுன்னு வச்சுக்க, அந்த சூரியனால் கூட பிரகாசிக்க முடியாது. அந்த மேகம் வந்து மறைச்சிடும். அந்த மேகம் போகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுமா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை, ஆறுதலை எதிர்பார்க்க முடியாது. அந்த ஆறுதலும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைப்பதற்கு ஆண்டவர் என்றுமே தயாராக இருக்கிறார். அதே நேரத்தில் நாம் இன்னொரு விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடைக்கல அன்னையின் பிள்ளைகளே, வாழ்க்கையில் நாம் பிறருக்கு முடிந்த அளவு ஆறுதலாக இருக்க பழகிக்கொள்வோம். ஆறுதல் வார்த்தைகளிலே சொல்லலாம், வாழ்க்கையில் காட்டலாம், உடன் இருப்பதினால் காட்டிக்கொள்ளலாம். சில ஆறுதலான வார்த்தைகள் கொடுப்பது அவர்களுக்கு இன்னும் தெம்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக ஆறுதல் என்பது மிகப்பெரிய விஷயம். கடவுளிடம் ஆறுதலை தேடி போகணும். எல்லா நேரத்திலும் கடவுள்கிட்ட ஆறுதலை கேளுங்க, ஆண்டவர் நமக்கு தெம்பு கொடுப்பார். நான் உன்னை திக்கற்றவராக விட மாட்டேன். இன்றைய வாசகத்தினுடைய கடைசி அதுக்கு அடுத்த வசனத்தை வாசித்தோம் என்றால் தெரியும், ஆண்டவர் நம்மை தன் உள்ளங்கைகளில் பொறித்து வைத்திருக்கிறார். அந்த ஒரு தெம்பு இருக்கும். அவர் கொடுக்கிற தெம்பு அது, அவர் கொடுக்கிற ஆறுதல் அது. அதனால் ஆண்டவர் நம்மை உள்ளங்கைகளில் பொறித்து வைத்திருக்கிறார். இந்த நம்ம நடைமுறை வாழ்க்கையில் சொல்லணும்னா ஆண்டவர் நம்மை பச்சை குத்தி வைத்திருக்கிறார். பச்சை குத்துற காரியம்லாம் இன்றைக்கி நிறையா நடக்குது. அதுவும் தாறுமாறாக குத்திக்கிறது தான் ரொம்ப மோசமாக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்களை குத்திக்கிட்டா பரவாயில்ல, எதையோ குத்திக்கிறாங்க. அதை குத்திக்கிட்டு எங்கெங்கே குத்திக்கிறாங்க, அது வேற. குத்திக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மறைய மாட்டேங்குதா, அவன் மாறிக்கிறான் வேற மாதிரி. ஆனால் இது அப்படியே இருக்குது, அதனால் பிரச்சனை வந்துடுது நிறைய இடத்துல. பச்சை குத்துற மாதிரி ஆண்டவர் நம்மை தன் உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்திருக்கிறார். நம்ம விட மாட்டார். அதற்கு அவர் கொடுக்குற உதாரணம் என்ன தெரியுமா? தாய் தன் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அதான் ஆறுதல். இந்த உலகத்தில் மற்றவங்க உன்னை மறந்தாலும் சரி, உன்னை பெற்றெடுத்தவர்கள் மறந்துட்டாலும் சரி, அவர்கள் உனக்கு ஆறுதலாக இல்லைன்னாலும் சரி, நான் உன்னை தன் உள்ளங்கைகளை பொறித்து வைத்திருக்கிறேன், நான் உனக்கு ஆறுதல் கொடுப்பேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்கிற அந்த மிகப்பெரிய ஆறுதலான செய்தியை நாம் பெற்றுக்கொண்டு, அன்னையிடத்திலிருந்து அந்த விஷயத்தை நாம் பெற்றுக்கிட்டு நாம் மற்றவர்களுக்கும் ஆறுதலாக இருக்க பழகிக்கொள்வோம். இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்த இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் ஆற்றல் எங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் போக்கிட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களில் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமாகும். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபெனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்னையின் திருத்தலத்திற்கு உதவி செய்து உபகாரிகள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்தில் மரித்தவர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் பாதுகாவலியான தூய அடைக்கல் அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நாம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு இறைவனின் ஆறுதல் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் கஷ்டத்திற்கும் துணையாயிருக்க மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆறுதலையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம்முடைய திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ நம் ஆண்டவர் இயேசு, இவரே நமது பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். நம் ஒவ்வொருவருக்கும் இறைவனின் ஆறுதலை நமக்கு நிறைவாக கொடுக்கிற தெய்வம். அந்த ஆறுதலில் நாம் வாழ முடியும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்த தெய்வத்தின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக குடைகளை பெற்றுக்கொண்டவர்கள் தண்டனை திருப்பு பெற நீர் அனுமதியாதிருக்க உம்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளர்களுக்கு உதவி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடைக்கல் அன்னையின் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய திருத்தலத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் திருப்பலியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது.
மாதத்தின் முதல் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு அன்னையினுடைய சிறுதேர் பவனியும் அதைத் தொடர்ந்து திருப்பலியும் இருக்கும். திருப்பலி முடிவில் அன்னையின் பிள்ளைகள் அனைவரையும் மாதா குலத்தின் அருமருந்தினால் அவர்களுக்கென்று சிறப்பு ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். 2வது சனிக்கிழமை காலை 9:30 1:30 மணி வரை நற்செய்தி ஜெப கூட்டம், நோயாளிகளுக்கென்று சிறப்பு ஜெபம் இருக்கிறது. அன்னையோடு நீங்கள் சிறப்பாக ஒரு நாள் இருந்து ஜெபிக்க விரும்புகிறவர்கள் அன்றைய தினம் வந்து அன்னையிடத்தில் அன்னையின் பாதத்தில் உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு போங்க. நற்கருணை ஆசிர்வாதம், நோயாளிகளுக்கு சிறப்பு ஜெபம், அங்கு சாட்சியங்கள் பகிர்ந்து கொள்வது, எல்லா வழிபாடும் நிறைவுற்ற பிற்பாடு அன்னையின் பிள்ளைகள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்படுகிறது. அன்னதானத்திற்கு உதவி செய்ய, தங்களால் இயன்ற உதவி செய்ய விரும்புகிறவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அல்லது நேரிலோ அல்லது வங்கியின் மூலமாகவோ உங்கள் காணிக்கையை செலுத்த கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை 12 மணிக்கு லூர்து டிவியிலும் 1 மணிக்கு மாதா டிவியிலும் நம்முடைய திருத்தலத்தில் நடைபெறுகிற திருப்பலி ஒளிபரப்பாகிறது. நம்முடைய திருத்தலத்தில் தவக்காலத்தில் 5வது வெள்ளிக்கிழமை திருமானூர் பங்கு ஆலயத்திலிருந்து நம்முடைய திருத்தலத்திற்கு நடைபயணமாக தவக்கால திருப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். காலை 7 மணிக்கு தவக்கால திருப்பயணம் திருமானூர் பங்கு ஆலயத்தில் தொடங்கும். வெயிலுக்கு முன்னாடி வரணும். இங்கு 11:30 மணிக்கு ஆயர் அவர்களினுடைய தலைமையில் சிலுவை பாதையும் அதைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். திருப்பலி முடிந்த பிற்பாடு அன்னையின் பிள்ளைகள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அடைக்கல அன்னை வழியாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் வழியாக ஆண்டவரின் ஆறுதலில் நாம் வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, அடைக்கல் அன்னை நம் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய ஆறுதலாயிருக்கிறவள். நாம் வேண்டுகின்ற காரியங்களை தன் மகனின் பெற்று கொடுத்து நம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாய் கரம் நீட்டி நம்மை அரவணைப்பதற்காய் காத்து கொண்டிருக்கிறவள். அந்த அன்னையினுடைய கரங்களுக்குள்ளே நாம் ஆறுதலை தேடி மன்றாடி இந்த நவநாள் ஜெபத்தை ஒப்புக் கொடுங்கள். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, உம் தஞ்சமென்று வந்தவரை, உம் தஞ்சமென்று வந்தவரை இரு கரம் நீட்டி, இரு கரம் நீட்டி புகலிடம் தந்த தாயுள்ளமே, புகலிடம் தந்த தாயுள்ளமே, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விலக்கும், எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விலக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ, எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், உறுதிப்படுத்தும். எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில்
வீரமாய் வாழ வழிகாட்டும் வீரமாய் வாழ வழிகாட்டும் கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும் கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும் உம் மகன் இயேசுவின் வழியாய் உம் மகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி தந்தையிடம் பரிந்து பேசி நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்று தாரும் நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்று தாரும். இதனால் உம் திருத்தல புகழ் பாரெங்கும் மணக்கட்டும் பாரெங்கும் மணக்கட்டும். அம்மா அடைக்கல தாயே அம்மா அடைக்கல தாயே. ஆமென். ஆமென்.